Hey everyone, now in the video, what are the different types of variables while describing the statistical data அப்படின்னு பார்க்க போறோம். Previous videoல what are the types of data that is qualitative, quantitative and rank data அதை நம்ம பார்த்துட்டோம். So what are the types of variables? ஒரு வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி you have to know what is a constant. Constant அப்படின்னாலே அதுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் constant. Characteristic or property that can take on only one value. Example, இப்போ pi value 22/7, number of days in a week 7. அந்த மாதிரி எதுக்கெல்லாம் ஒரே ஒரு வேல்யூ இருக்கோ அது கான்ஸ்டன்ட். அப்ப வேரியபிள்னா எதுக்கெல்லாம் நிறைய வேல்யூஸ் இருக்கும் அதுதான் வந்து வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், இன்கம், டெம்பரேச்சர் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இட் ஹாஸ் வேரியஸ் செட் ஆஃப் வேல்யூஸ், ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இது வந்து வேரியபிள். ஒரு வேரியபிள்ல categorical டேட்டாவும் இருக்கலாம், குவான்டிடேட்டிவ் டேட்டாவும் இருக்கலாம். categorical டேட்டானா it falls into various categories like temperature வந்து categorical டேட்டா, ஹாட்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், வார்மா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது categorical டேட்டா. இப்போ வேரியபிள் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்கு அப்படின்னா இப்போ ஏஜ் வந்து நம்பர்ஸ்ல இருக்குல்ல, அப்ப அது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா. அப்போ டெம்பரேச்சர்ங்கிறது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள், ஏஜ் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேட்டகரிக்கல் வேரியபிள த்ரீ டைப்ஸ் இருக்கு, த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் வேரியபிள், தட் இஸ் பைனரி, நாமினல் அண்ட் ஆர்டினல். பைனரி வேரியபிள்னா என்ன அப்படின்னா, பைனரினாலே தெரியும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இட் ஹாஸ் ஒன்லி டூ அவுட்கம்ஸ், தட் இஸ் எஸ் ஆர் நோ. இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் போடும்போது ஹெட் ஆர் டெய்ல், ஒரு கேம் விளையாடும் போது ஜெயிக்கலாம் இல்ல தோக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைனரி வேல்யூஸ் இருந்ததுன்னா இட் இஸ் பைனரி வேரியபிள். நாமினல் வேரியபிள் அப்படின்னா வந்து என்னன்னா, அது வந்து குரூப்பா இருக்கும். இட் ஃபால்ஸ் அண்டர் கேட்டகரிக்கல்னால இது குரூப்பா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து ரேங்கோ ஒரு ஆர்டரோ இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர் இருக்கு அப்படின்னா ப்ளூ, கிரீன், ரெட், எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் அதுல இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வந்து இருக்காது. இப்படி இருந்ததுன்னா அது நாமினல் வேரியபிள். ஆர்டினல் வேரியபிள்னா இதுவும் குரூப் தான், ஆனா அது வந்து ரேங்கிங்கால இருக்கும். மீன்ஸ் ஒரு ஆர்டர்ல இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 டீம் வந்து கேம் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்கள ஒரு ஆர்டரா நம்ம அரேஞ்ச் பண்றோம்ல, இந்த மாதிரி ஆர்டரா இருக்கும். இல்லைன்னா இப்போ நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கில எல்லாம் ரேட்டிங் பண்றோம்ல, ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்க்கு ரேட்டிங் பண்ணும்போது 1 2 3 4 5 அப்படி நம்ம கொடுக்குறோம்ல. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட ரேட்டிங் ஸ்கேலை பொறுத்து நம்ம அதை ஆர்டரா அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர்ல ரேங்கிங் கொடுத்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆர்டினல் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து குவான்டிடேட்டிவ் வேரியபிள நம்ம வந்து ரெண்டா வைக்கலாம். தட் இஸ் டிஸ்கிரீட் வேரியபிள் அண்ட் கண்டினியூஸ் வேரியபிள். டிஸ்கிரீட் அப்படின்னாலே இட் ஹாஸ் ஐசோலேட்டட் நம்பர்ஸ், வேரியபிள் தட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐசோலேட்டட் நம்பர்ஸ். ஒரு வேல்யூ மட்டும், நம்பர் மட்டும் தனியா இருக்கும் அப்படின்னா அது டிஸ்கிரீட் வேரியபிள். கண்டினியூஸ்னா ஒரே ஒரு நம்பர் இருக்காது, அதுக்குள்ள வேல்யூஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இன்ஃபைனைட்டா இருக்கும், அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் வேரியபிள். இப்போ வந்து இது ஒரு கிளாஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்றது வந்து டிஸ்கிரீட். 40, 42 அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து டிஸ்கிரீட் வேரியபிள். நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் அ பார்க் அந்த மாதிரி. கண்டினியூஸ் வேரியபிள்னா டிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸ்ல இருந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல இருந்து ஒய்ங்கிற லொகேஷனுக்கு போறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். 5 to 7 kilometers இந்த ரேஞ்ச்ல எதுவா வேணா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் வேரியபிள். இப்போ டிஸ்கிரீட் வேரியபிள் வந்து இட் ஃபால்ஸ் இன்டு அன் இன்டீஜர் வேல்யூ, அதாவது 42, 51, 1003 அந்த மாதிரி. கண்டினியூஸ் வேரியபிள் வந்து அப்படி இல்லை, அந்த ரேஞ்சுக்குள்ள எதுவா வேணா இருக்கலாங்கும் போது இட் கேன் ஹாவ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, தட் இஸ் 15.2, 16.5. அப்படி இருக்கும்போது அந்த நம்பரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, ரவுண்ட் ஆஃப்னா இட் இஸ் மூவிங் இட் இன்டு த நியரஸ்ட் இன்டீஜர் வேல்யூல. ஸோ அப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா அதுக்கு பேரு அப்ராக்சிமேட் நம்பர்ஸ். இது வந்து ஒன்லி கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் தான் பண்ண முடியும், பிகாஸ் discrete variable already has the integer value only.
இப்போ நம்ம குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ல டிஸ்கிரீட் வேரியபிள்னா என்ன, கண்டினியூஸ் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம்ல. ஸோ அதை வச்சு இந்த கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் டிஸ்கிரீட்டா கண்டினியூஸா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டால நான் கொடுத்திருந்த கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர் எல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் வேரியபிள் போக வேற அதர் கைண்ட் ஆஃப் வேரியபிள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், கான்ஃபவுண்டிங், கண்ட்ரோல் அண்ட் லேட்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னா மேனிப்புலேட்டட் பை த இன்வெஸ்டிகேட்டர் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த அவுட்புட் கிடைக்கும்ல, அந்த அவுட்புட் இப்படி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்றோம்ல, நம்ம கிரியேட் பண்றோம்ல, அந்த வேரியபிளுக்கு பேரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இன்புட் வேரியபிள்னு கூட சொல்லலாம். நம்ம ப்ராஜெக்ட்க்கு பண்ணும்போது இன்புட் என்ன கொடுக்குறோங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளால கிடைக்கிறது தான் டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம் அதுதான் வந்து நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளான்ட்டை நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த பிளான்ட்டோட growth-அ வந்து நம்ம டிசைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அமௌண்ட் ஆஃப் ஃபர்டிலைசர் எவ்வளவு போடலாங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அது அமௌண்ட் ஆஃப் ஃபர்டிலைசர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதை பண்றதுனால இவ்வளோ ஃபர்டிலைசர் போட்டா பிளான்ட் இவ்வளோ வளரும், ஃபர்டிலைசர் போடலைன்னா பிளான்ட் வளராது. ஸோ அதான் பிளான்ட் வளருமா வளராதாங்கிறது அவுட்கம். ஸோ தட் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இதை இன்புட் வேரியபிள்னு சொல்லலாம். டிபெண்டன்ட் வேரியபிளை நம்ம அவுட்புட் வேரியபிள்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஸ்டடி டைம் கொடுக்குறோங்கிறத பொறுத்து நம்மளுக்கு ஸ்கோர் கிடைக்கும். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம பண்றோங்கிறத பொறுத்து நமக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் இதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்மளால மேனிப்புலேட் பண்ண முடியறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது டிபெண்ட் ஆகிருக்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, எந்த வேரியபிள இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு அதை அஃபெக்ட் பண்ண விடாம கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் அதோட வேல்யூவா அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். எந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கோ அதுதான் வந்து கான்ஃபவுண்டிங் வேரியபிள். அது வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிளோடைய எஃபெக்டை கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணிடும் அந்த கான்ஃபவுண்டிங் வேரியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளான்ட் growthல வந்து ஃபர்டிலைசர் நம்ம எவ்வளவு போடுறோங்கிறத பொறுத்து தான் பிளான்ட் வளரும்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த ஃபர்டிலைசர் போடுறதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பிளான்ட்டை வளர்க்குற பாட்டோட சைஸும் அதுல இருக்க சாயிலோட டைப்பும். இப்போ ஃபர்டிலைசர் போட்டாலும் போடலைனாலும் பிளான்ட் வளரலாம், ஸ்லோவா வளரலாம். ஆனா பாட் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல உள்ள சாயிலுக்கு வந்து நியூட்ரிஷன் அதிகமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஃபார் தி பிளான்ட் growth. ஸோ இந்த வேரியபிள் தான் கான்ஃபவுண்டிங் வேரியபிள். இப்போ லேட்டன்ட் வேரியபிள் அப்படின்னா வந்து என்னன்னா எந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளை நம்மளால டைரக்டா மெஷர் பண்ண முடியாம ஒரு வேரியபிள் மூலமா நம்ம மெஷர் பண்ணோம்னா அது லேட்டன்ட் வேரியபிள். இப்போ ஒரு பிளான்ட் growth வளருது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சன்லைட் தேவை, எவ்வளவு வாட்டர் தேவைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த பிளான்ட்டோட லீவ்ஸை வச்சு. அது ஒரு மாதிரி கிரீனா இல்லாம ஒரு மாதிரி yellowish கிரீனா அப்படி இருந்ததுன்னா இட் நீட்ஸ் மோர் வாட்டர் ஆர் மோர் சன்லைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்து ஒரு வேரியபிளை வச்சு இன்னொரு வேரியபிளை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த வேரியபிளுக்கு பேரு லேட்டன்ட் வேரியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டூர் போறோம் அப்படின்னு எடுத்துக்கோம். அந்த டூர் போகும்போது அந்த கிளாஸ்ல ஒரு பர்டிகுலர்லி 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அந்த டூருக்கான என்டையர் பிளானையுமே போடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம டூர் வந்து சக்சஸா இருக்குமா இருக்காதா அவங்களோட பிளானை பொறுத்து அப்படிங்கிறது வந்து அந்த சக்சஸ் ரேட்டு தான் வந்து டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? ஸோ இதுல எந்த ப்ராப்ளம்லாம் வரும் இந்த டூர்ல அப்படின்னு சொல்லி இப்போ யாரோ ஒரு அந்த கிளாஸ்ல வந்து பிரச்சனை பண்றதுக்குன்னு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ண விடாம நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம் கான்ஸ்டன்டா அப்படின்னா அவங்கெல்லாம் தான் கண்ட்ரோல் வேரியபிள். அப்போ கான்ஃபவுண்டிங் வேரியபிள் என்ன அப்படின்னா நம்ம டூர் போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா அந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கான்ஃபவுண்டிங் வேரியபிள். இப்போ
அந்த கிளாஸ்ல உள்ள குரூப்ல ஒரு 2 பேர் சேர்ந்தே இருப்பாங்க. சோ இவங்க வந்தாதான் அவங்க டூருக்கு வருவாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வரலைன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஏ வரலைன்னா ஸ்டூடெண்ட் பி வரமாட்டாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் பி வந்து வருவாங்களா மாட்டாங்களான்னு எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? ஸ்டூடெண்ட் ஏ வராங்களாங்கிறத பொறுத்து தான். ஸோ ஸ்டூடெண்ட் பி வந்து இட்ஸ் a latent variable. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து different kinds of variable we are going to use in our projects and experiments. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, அப்சர்வேஷனல் ஸ்டடி அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது யாருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டிகேட்டர் டிசைட் பண்ணாங்கன்னா அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். டிசைட் பண்றது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா, யாருக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்றது எக்ஸ்பெரிமெண்ட். அப்சர்வேஷன் ஸ்டடினா ஒரு 2 வேரியபிளுக்கு நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்றது அப்சர்வேஷனல் ஸ்டடி. இப்போ இதுல வந்து எப்படி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து எப்படி டிசைட் பண்றாங்கன்னு பாருங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம இன்வெஸ்டிகேட்டரால மேனிப்புலேட் பண்ணப்படுது. ஸோ ட்ரைனிங் வேணுமா வேண்டாமா. ஸோ வேணுங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட் குரூப், வேண்டாம் அப்படின்றது கண்ட்ரோல் குரூப். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் பெர்ஃபார்மன்ஸ், ட்ரைனிங் கொடுத்த பீப்புளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ட்ரைனிங் கொடுக்காத பீப்புளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. இப்படி நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் டிபெண்டன்ட் வேரியபிள், தட் இஸ் த அவுட்கம் ஆஃப் அவர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்னு நம்ம சொல்லலாம். இப்போ அப்சர்வேஷன் ஸ்டடி அப்படின்னா வந்து என்னன்னா 2 வேரியபிளுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ நான் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து ஒரு கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ஸ்கோரை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அந்த கிளாஸ் டெஸ்ட்ல உள்ள ஸ்கோரை வச்சு நம்மளோட எக்ஸாம்ல உள்ள ஸ்கோர் வந்து அதிகமா வருமா வராதான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். So there may be a relationship between the two variable, that is the pre-existing score and the current performance in the exam. So இப்படி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்றது அப்சர்வேஷனல் ஸ்டடி. ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, அப்சர்வேஷன் ஸ்டடினா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ இதுல கொடுத்துருக்கிறதுல இது எக்ஸ்பெரிமெண்டா அப்சர்வேஷன் ஸ்டடியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்டா இருந்ததுன்னா அதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவா இருக்கலாம், சப்போஸ் கான்ஃபவுண்டிங் வேரியபிள் அதுல இருக்கா அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எடுத்துக்கிட்டோம்னா இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஆனுவல் இன்கம், அதாவது ஸ்கூல் மட்டும்தான் படிச்சிருந்தாங்க 12 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்கும். இல்ல யூஜி படிச்சிருந்தாங்க அப்படின்னா 15 to 16 இயர்ஸ் படிச்சிருந்தா அவங்க ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கும். ஸோ இந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுனால இது வந்து அப்சர்வேஷன் ஸ்டடி. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஜிபிஏ ஆஃப் காலேஜ் அப்ளிகன்ஸ், காலேஜுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் வருது. அதுல வந்து ஆன் கேம்பஸ்ல ரெசிடென்ஷியல் இதுல வந்து ஒரு 250 மெம்பர்ஸ் தான் நம்மளால அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னா ரிமைனிங் 250 வந்து நம்ம வந்து ஆஃப் கேம்பஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஆன் கேம்பஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆஃப் கேம்பஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஃபைனல் ஜிபிஏ எவ்வளவு வந்திருக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்படின்னா இது வந்து கண்டிப்பா எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதுல இந்த ஆன் கேம்பஸ்ல இருக்காங்களா ஆஃப் கேம்பஸ்ல இருக்காங்களாங்கிறத வச்சுதானே அந்த ஜிபிஏ வருது. ஸோ இதுல ஆன் கேம்பஸ் ஒரு ஆஃப் கேம்பஸ்ங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், சப்சிக்வெண்ட் ஜிபிஏ அவங்களோடது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இத மாதிரி மிச்சம் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டா அப்சர்வேஷன் ஸ்டடியான்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. நான் ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஸோ இதுல இருந்து various kinds of variables and what is the experiment and observation studyங்கிறத நம்ம இதுல பார்த்துட்டோம். Thank you.